ஃபுட்டை பத்தி பிளாக் பண்றவங்க உங்ககிட்ட ஹெல்த்தை பத்தி பேச போறாங்க. டெக்கரேஷன்லயே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எங்களுக்கு வந்துட்டு மேல வந்துட்டு கேரட் அழகா ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி அப்படிலாம் வைப்பானே. ஆனா நம்ம நார்மல் கஸ்டமரா போகும்போது அது இருக்காது. How are you comfortable knowing the fact that you are actually causing a lot of people to go unhealthy? ஆனா இந்த ப்ரொஃபஷன் நான் லாங் டைம்ல யோசிச்சு பார்த்தேன். இப்போ 5 years நான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னால 1 year தாண்ட முடியுமானே தெரியல. முன்னாடிலாம் அது சந்தோஷமா இருக்கும் சார். இப்போ இதை கேட்கும் போது நான் ஏதோ நம்ம 2 பேரும் ஏதோ அச்சீவ் பண்ணிருக்கோம். பீஸ்ஃபுல்லா யாராலையும் சாப்பிட முடியல. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல போகும்போது அது எடுத்து அந்த கரண்டி எடுத்து ஸ்விங்னு போடுறாங்கல்ல, அப்படியே ஒரு 600 கேலரிஸ். So இது எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவான பயங்கர சிம்பிள் ரூல்ஸ் ஆனா வெரி வெரி எஃபெக்டிவ் ரூல்ஸ். All of us have to follow. இந்த பாயிண்ட்ல பப்ளிக் எல்லாருக்குமே ஸ்கூல்ல இதெல்லாம் தெரியப்படுத்தி இருக்கணும். அங்கதான் பிரச்சனையே வருது. ஏ கைஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு பயங்கரமான எபிசோடு. ஏன்னு சொல்றேன், இன்னைக்கு ஃபுட்டை பத்தி பிளாக் பண்றவங்க உங்ககிட்ட ஹெல்த்தை பத்தி பேச போறாங்க. அண்ட் நான் இருக்க போறேன் அதுல, அண்ட் சந்தோஷ் பிரேமும் இருக்க போறாரு. ஸோ இந்த வீடியோல நீங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, சாப்பாடு சுத்தியே இருக்கவங்க எப்படி வெயிட்டை மெயின்டைன் பண்றாங்கன்னு கத்துக்க போறீங்க. வெல்கம் டு டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப்ஸ் தமிழ் பாட்காஸ்ட் டாக் பாட் குரூப் டிஸ்கஷன். ஏ கைஸ், உங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கணேஷ், பெப்பா ஃபுட்டி, சூர்யா, ஃபுட் இம்ப்ரமேஷன், சந்தோஷ் பிரேம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து என்னன்னா, நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கலாம், என்னடா டாக்டர் சந்தோஷ் ஹெல்த் பத்தி பேசுவாரு, இன்னைக்கு ஃபுட் பிளாகர்ஸோட உட்காந்துட்டு இருக்காருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஸோ நான் எப்பவுமே லைஃப்ல ஃபுட்டோட என்னோட ரிலேஷன்ஷிப் ஒரு ரொம்ப டஃப் ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இன்னைக்கு ஃபுட்டோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் நீங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் எதுக்கு இந்த 2 ஃபுட் பிளாகர்ஸை நான் கூப்பிட்டுருக்கேன்னா, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒன்று, இவங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும், அது இம்பார்ட்டன்டான விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, அவங்க டெய்லி நான் பண்ணாதேன்னு சொல்றேன்ல ஒரு வீடியோலயும், ஒரு வீடியோல என்ன சொல்றேன், நைட்ல தின்னாதீங்க, நைட்ல பிரியாணி தின்னாதீங்க, சாப்பிட்ட அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க, போய் ஸ்வீட் சாப்பிடாதீங்க, ப்ரொசஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னா சிப்ஸ் மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸ்ல போடுறான். சரியா? சோ நான் சொல்றது எல்லாத்துக்குமே எக்ஸாக்டா ஆப்போசிட்டா பண்ணிட்டு, ஆனா இவங்க 2 பேரையும் நீங்க பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பயங்கர ஃபிட்டா இருக்காங்க. அந்த ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்ஸ் மாதிரி நம்ம சந்தோஷ் பிரேம் மட்டும் இல்லைனாலும், ஓவராலா நான் பாக்குற பேஷண்ட்ஸ் ஜென்ரலா அவங்க ஐடி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வேற டே ஜாப்ஸ்ல இருக்கவங்க, தட் இஸ் இந்த ஃபுட்டோட இவ்வளவு இன்வால்வ்டா இல்லாதவங்களே இவங்கள அளவுக்கு அவங்களால வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாரும் எப்படிடா இவ்வளவு சாப்பாடு இருக்கே டாக்டர், நீங்க சும்மா சொல்றதெல்லாம் ஈஸி, நீங்க உங்களுக்கு பயங்கர செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு, வில் பவர் இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஃபுட்டியா இருக்கீங்க. டாக்டர் நீங்க ஃபுட்டி இல்ல, அதனால உங்களுக்கு தெரியாது, நாங்க ஃபுட்டின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஹார்ட் டு ஹார்ட் இந்த 2 ஃபுட் பிளாகர்ஸோட நம்ம பேச போறோம். அண்ட் அவங்க எப்படி அவங்களோட பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்றத பத்தி நம்ம பேச போறோம். அண்ட் இன்னைக்கு சந்தோஷ் பிரேமும் இருக்காரு. சந்தோஷ் பிரேம் வந்து இன்னைக்கு எதுக்கு இருக்காருன்னா, எனக்கு 44 வயசு ஆகுதுங்க. ஸோ என்னோட ஒரு ஹெல்த்தி பர்சன் அட் 44 நான் நினைக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒரு யங்கர் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு ஃபிட்னஸ்ல இருக்க ஒரு பர்சனா சந்தோஷம் வந்திருக்காரு. அவருக்கும் ஃபுட்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பெப்பர் ஃபுட்டி கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். ஃபுட் பிளாகிங்ன்றது எனக்கு ஒன்று கடைசி 3 வருஷமா தெரியும். இப்போ இந்த ஃபுட் பிளாகிங்ல டெஃபினட்டா வெயிட் கெயின் இஸ் அ ப்ராப்ளம் இல்லையா? ஏன்னா நம்ம ஃபுட்டை சுத்தியே இருக்கோம், எப்போ பார்த்தாலும் ஏதாவது இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீயும் கொஞ்சம் வெயிட் எல்லாம் கெயின் பண்ணியிருந்த, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ண, அப்புறம் கொஞ்சம் கெயின் பண்ண, அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ண. ஆனா இப்போ லாஸ்ட் ஒரு 5 months நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ ரொம்ப கன்சிஸ்டன்டா வெயிட்டை மெயின்டைன் பண்ணிட்டு நல்லா கம்மி பண்ணிட்டே இருக்கு. சரியா? ஸோ இதை எப்படி உன்னோட என்ன பண்ண நீ இதுக்காக? ஓகே, ஸோ ஃபுட் பிளாகிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பேசிக்கலாக அந்த ஃபுட் பற்றினா தெரியாது. லைக் எது இவ்வளோ சாப்பிடணும், ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேசிக் நாலேஜ் லைக் அது எனக்கு எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ நான் வந்து நார்மலாக தான் பிளாகிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஆஸ் யூ கேன் லைக் நீ செட் டாக் லைக் வெயிட் ஏறும் இறங்கும். லைக் ஒரு கட்டத்தில் வந்து 90, 94, 95 கிட்ட நான் வந்துட்டேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் நான் புது வெஹிக்கிள் கார் எடுத்திருந்தேன். ஸோ கார்லேயே வந்து ஒரு ட்ரிப் போயிருப்போம்.
ஸோ அந்த ட்ரிப் கண்டினியூஸாக நான் தான் ஓட்டியிருப்பேன். அந்த ட்ரிப்பில் அந்த நாங்கள் பொள்ளாச்சி போய் இறங்கின உடனே எனக்கு வந்து இங்கே மசில்ஸ் பேசம் வந்துருச்சு. வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால ப்ளஸ் ரொம்ப உட்கார்ந்ததுனால இங்கே ஒரு மாதிரி மசில். என்ன ஏஜ்? 25. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, என்னால் எழுந்து கூட முடியல. அப்போ நான் ஃபேமிலியாக போயிருந்தது. நான் அங்கேருந்து கேமராமேன் வர சொல்லி லைக் அந்த ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ ஐ ரியலைஸ் நான் இதுக்கு அடுத்து என் வெயிட் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுக்கப்புறமும் கொஞ்சம் பிளேஃபுல்லாக தான் இருந்தேன். பட் ஆனால் இந்த ப்ரொஃபஷன் நான் லாங் டைமில் யோசிச்சு பார்த்தேன். இப்போ 5 இயர்ஸாக நான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் 1 இயர் தாண்ட முடியுமானே தெரியல. ஏன்னா அவுட் சைட் ஃபுட் வந்து நாளுக்கு நாள் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் வெரி அன்ஹெல்தி. இப்போ இருக்கிற நான் ஃபாலோ பண்ணுற அந்த கல்ச்சர் அந்த டிசிப்ளின்லாம் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் ரியலைஸ்ட் ஓகே நம்ம வெயிட் லாஸ் பற்றி கொஞ்சமாவது லைக் அது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் ஜாயினிங் ஜிம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட் பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபுட் எடுக்கணும். அண்ட் நான் ஷூட்ஸ் போனால் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஐ நெவர் ஃபினிஷ்டு ஃபுட். நான் ஜஸ்ட் டேஸ்ட் தான் பண்ணுவேன். பேலன்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஜஸ்ட் லைக் வேஸ்டிங் இட் தான். அப்போ நான் ஆனஸ்டா சொல்றேன், ஃபுட் வேஸ்ட் தான் பண்ணுவோம். ஆனா இப்போ நீ என்ன பண்ணுவேன்னா ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேஸ்ட் மட்டும் தான் எடுப்பேன். ஒரு சிக்கன் 65 சொல்றாங்கன்னா ஒரு சிக்கன் 65 ஒரு 7 பீஸ் வருதுன்னா ஒரு பீஸ் எடுத்து ஒரு பைட் கடிச்சு வச்சிருவோம். மீதி அங்க வேலை செய்யறவங்க சாப்பிடுவாங்க. அப்படின்னா அவங்க கொட்டிடுவாங்க. பட் இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐ பேக் இட், ஐ கிவ் இட் டு பீப்புள். நான் வந்து முன்னாடி எல்லாம் வந்து இது பண்ணணுமான் இருந்தேன். ஆனா எனக்கு சில பேர் சொன்னாங்க அந்த சாப்பாடு கூட கிடைக்காம இருக்காங்க, ஸோ நீ கொடுக்கறதும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. சில பேர் நினைக்கலாம் சாப்பிட்டு எச்ச பண்ணிட்டு கொடுக்குறானே, நீ சாப்பிட்டு மீதி கொடுக்குறியன்ற மாதிரி. அந்த தாட் எனக்கு வந்தது இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு அது பேக் அண்ட் கிவ் இட். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது ஒரு சைடில் ப்ளஸ் இன்னொரு சைடில் வந்து ஃபோக்கஸ்டாக டிசிப்ளின்டாக இருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஜிம் போக சுத்தமாக பிடிக்கல. ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு சார் இதெல்லாம் வேணான்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் சரி ரெகுலராக போவோம், ட்ரஸ்ட் த ப்ராசஸ்ன்னு போய் தான் இப்போ ஜிம்மும் போறியா நீ? நான் வந்து முன்னாடி ஒர்க் ப்ரியாரிட்டி வச்சிருந்தேன். மை ப்ரியாரிட்டி இஸ் ஜிம். நான் ஜிம் முடிச்சுட்டு தான் பிளான் பண்ணி ஷூட் 9 to 10 ஜிம் போயே ஆகணும். அப்படின்னா ஈவினிங் போகணும். அதுக்கப்புறம் ஷூட் பிளான் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஷூட் ஜிம் டைம்ல எஃபெக்ட் ஆச்சுன்னா ஐ சேஞ்ச் த ஷூட் இட்ஸ். ஸோ அது ஏன்னா லாங் டேர்ம் யோசிச்சு வாண்ட் ஒர்க் ஆன் திஸ். ஸோ ஓகே. ஸோ சூர்யா உங்க சீக்ரெட் என்ன? ஸோ நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப துருவான ஒரு பையன். ஆக்சுவலி நான் முன்னாடிலேருந்தே கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக தான் இருப்பேன். ஒரு காலேஜ் டைம்லலாம் நான் ஒரு 69, 70, 75 இருப்பேன். இப்போ வந்துட்டு நான் 83 இருக்கேன். 83. ஓகே. ஸோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் கரெக்டான வெயிட்டில் தானே. எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் டான்ஸ் ஆடுவேன். ஸோ முன்னாடி நான் டான்ஸர் தான். அப்புறம் கிரிக்கெட் ஆடுவேன். வீக்லி ட்வைஸ் வந்துட்டு 30 overs ஆஃப் மேட்ச். அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் கிரிக்கெட் ஆடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபுட் பிளாகிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுட்டு வந்துட்டு அப்போ நம்மளுக்கு வந்து பெரிய எப்போவுமே கிடச்சதில்லை. அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு அப்படின்னு எப்போயாவது தான் போவோம். ஸோ இந்த ஃபுட் பிளாகிங் ஆரம்பித்தோடனே நான் டெய்லி ரெஸ்டாரண்ட்ஸ் போகும்போது அது அந்த அளவு தெரில எனக்கு, எவ்வளோ சாப்பிடணும். சொன்ன மாதிரி இந்த கேலரி டெபிசிட்டு அதெல்லாம் எங்களுக்கு அப்போ தெரியாது. நல்லா இருந்துச்சா சரி இதெல்லாம் நமக்கு முன்னாடி கிடைக்கல, இப்போ நம்ம நல்லா சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நிறையா சாப்பிட்டோம். அப்போ வந்துட்டு என்னோடய கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியும் எனக்கு 69, 70 தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப சாப்பிட ஒரு 95 போல 90 போயிட்டேன். நான் முன்னாடி என்னோடய ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இப்போ நான் எனக்கு செல்ஃபி எடுக்கும்போது என்னடா எப்படி இருந்தோம், நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருந்தோம், இப்போ யாரா நீன்ற மாதிரி நிறைய நாள் தோணிருக்கு. ஸோ ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சரி 6 years முன்னால இவ்வளவு நல்லா இருந்தாரு. 6 years முன்னாடி கூட இல்ல சார், ஒரு 1 yearல அது பண்ணது. ஓ மை காட். ஆரம்பிச்சு 1 year அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அன்னையிலேருந்து முடிவு பண்ணது என்னன்னா வீடியோக்காக என்னென்னலாம் சாப்பிடணுமோ அதை முடி ஒரு வாய். இன்னொரு பைட்டு எப்போ போவேன்னா என் கேமராமேன் இருக்கான்ல, நான் இன்னொரு ஷார்ட் போவேன், அது வரல நான் கேமராவில் எடுக்கலன்னா அப்போ தான் சாப்பிடுவேன். மற்ற டைம் வந்துட்டு அந்த ஹோல் ஃபுட் அப்படியே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போவேன். ஷூட் பண்ணும்போது ஒரு 5 அது ஒரு 5 பேர் எப்போவுமே கூப்பிட்டு போவேன். எனக்குன்னு சில பேர் வருவாங்க. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு மோஸ்ட்டாக காலி பண்ணிடுவோம். ரொம்ப சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு ஓவர் டூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் வேஸ்ட் ஆகும் அப்பப்போ. எனக்கு ஒரு பெரிய டவுட் நீ சொன்னதுனால கேட்குறேன். நீங்கள் போடுற பிளாக்ஸ்ல எல்லாம் ஃபுட்டு பார்க்கறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கு, நாங்கள் போனால் கம்மியாக இருக்கு. அது உண்மைதானே? நீங்கள் வந்தால் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கும். நாங்கள் என்ன சொல்லுவோம், நான் எல்லாரும் சொல்கிறதான், நீங்கள் கஸ்டமருக்கு என்ன கொடுப்பீங்களோ அதே கொடுங்க. ஏன்னா வீடியோக்காக நிறைய குவான்டிட்டி கொடுத்துட்டு அவங்களுக்கு வரலன்னா அதுவே உங்களுக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க. சொல்லிடுவோம். டெக்கரேஷன்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்.
எங்களுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு கேரட் அழகாக ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி அப்படிலாம் வைப்பானே. ஆனால் நம்ம நார்மலாக கஸ்டமராக போகும்போது அது இருக்காது. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து சில ரெஸ்டாரண்ட்ஸ் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க நீட்டாக, கொஞ்சம் நல்ல பேர் எடுத்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம். ஸோ இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து வரவங்களுக்குலாம் அது தெரியல. ஸோ இதை பார்த்துட்டு ஏமாற்றி உள்ளே கூப்பிட்டுடலாம், உள்ளே கூப்பிட்டு நம்ம குத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் நினைக்கிறேன். ஸோ நீ ஒரு ஃபுட் பிளாகரா போய் ஃபுட்டை பத்தி பேசுற, உனக்கு தெரியும் அதை பத்தி நீ பேசும்போது ஆளுங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதுன்றதுனால, சரியா? ஸோ ஆனா நீ வந்து சைக்காலஜில என்னன்னா நான் வெர்பல் க்ளூஸ் ஆர் ஸ்ட்ராங்கர் தென் வெர்பல் க்ளூஸ். ஆனா உன்னை பார்த்தா நீ வந்து உன்னை தானே கொஞ்சம் கேர் பண்ணிக்கிற மாதிரி, நீங்க 2 பேருமே அப்படிதான் இருக்கீங்க. கேர் பண்ணிக்கிற மாதிரி, வெயிட் கண்ட்ரோல் பண்ற மாதிரி, ஓவரா சாப்பிடாத மாதிரி தான் இருக்கீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கணும்னா ஆக்சுவலா உங்களுக்கு எங்க 2 பேரை விட இன்னும் வில் பவர் தேவை. ஏன்னா நான் ஹோட்டலுக்கே போறதில்ல, நான் வெளியில எங்கேயுமே போறதில்ல. ஃபுட்டு ஆர்டர் பண்ணா தந்தூரி சிக்கன் இல்ல கிரில் சிக்கன் தவிர, எப்போ ஒரு கலோட்டி கபாப் தவிர வேற எது வந்துச்சுன்னு நீ வந்தாதான் ஏதாவது ஆர்டர் பண்றது. ஃப்ரைடே நல்லி மல்லி கில்லின்னு ஏதாவது இல்லைன்னா எப்பவுமே ஹார்ட்கோர். ஸோ எனக்கு என்னன்னா, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, என்னை விட சந்தோஷை விட பப்ளிக்க, சரியா, உங்க ஐடியாஸ் இன்னும் ஹெல்ப் பண்ணும். நீங்க எப்படி அவ்வளவு ஃபுட்டுக்கு நடுவுல இருந்துட்டு என்ன யோசிக்கிற? நீ அப்போ போற, ஏய் பசிக்குது எனக்கு, நீ ஆரம்பி, என்ன யோசிக்கிற? அதுதான் சார் என்னோட அந்த ஒரு செல்ஃபி, அந்த ஒரு ஃபோட்டோ தான் சார் என்னோட அந்த தாட் ப்ராசஸே மாற்றிடுச்சு ஆக்சுவலி. இப்போ நான் அந்த வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ வீடியோவில் பார்க்கும்போது நான் ஒல்லியாக இருப்பேன், கொஞ்சம் நல்லா தெரிவேன். வெயிட் போட்டோடனே என் ஃபேஸ் வந்துட்டு டபுள் சின் மாதிரி இருக்கும். எப்படி இதை நான் தாண்டி வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் நான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஃபிட்னஸ் இதில். ஸோ அவங்கக்கிட்ட சில இதெல்லாம் ஐடியா கேட்பேன். மெயின் அந்த ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்றதே மித்துன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், அது ஒரு கண்டிப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். இது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நான் ஒரு நாளைக்கு 2000 கேலரி தான் எடுத்துக்கணும்னு நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ கூட 2000 தான் எடுத்துக்கிறேன். ஆமாம். நான் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, சில பேர் இதை தப்பாக சொல்லுவாங்க, நைட்டு லேட்டாக தூங்குறது வந்துட்டு தப்பு. நான் என்ன பண்ணுவேன்னா 2 மணிக்கு தான் தூங்குவேன் நைட்டு. ஆமாம். ஸோ நான் தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது ஒரு 10 மணி இருந்துச்சுன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் டைமே தாண்டிருப்பேன். தாண்டி முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் நிறையா, ஃபைபர் எடுத்துப்பேன். ஸோ அது மாதிரி தான் நான் இப்போ ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன்னா இந்த சைடில் எதாவது கம்மி பண்ணிப்பேன். ஸோ கொஞ்சம் கால்குலேட்டிவாக தான் கேலரிஸ் எடுப்பேன் எப்போவுமே. எக்ஸ்ட்ரா சொன்னாலும் என்னைக்கா ஒரு நாள் அப்படி போகும். அண்ட் நான் சந்தோஷோட வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கோக்லாம் அவ்வளோ அன்ஹெல்த்தி இல்லை. ஸோ அதனால வந்துட்டு அதெல்லாம் நிறையா எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது. ஆனால் எனக்கு யூஸ்வலாகவே சாக்லேட்ஸ் பிடிக்காது, சுகர் கண்டென்ட் இருக்கிறதுலாம் எனக்கு பெருசாக பிடிக்காது. அதனாலே எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக போச்சு. அண்ட் மெயினாக இதுதான் 2000 கேலரிக்குள்ளே இருக்க பார்ப்பேன். அண்ட் வீக்லி த்ரைஸ் நான் வந்து ஒரு நாள் வந்து டான்ஸ் ஸ்டுடியோ போவேன். அன்றைக்கி ஃபுல் டான்ஸ் ஃபிசிக்கல் அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகும் அந்த டான்ஸ் இருக்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 நாள் வந்து கிரிக்கெட் ஆடுவேன், 1 டே ஃபுல்லாக, ரெண்டுமே. ஸோ சாட்டர்டே சண்டே ஐ டோன்ட் ஒர்க் ஆர் ஷூட் ஆர் எனி திங் யூஸ்வலாக. வீக் டேஸில் ஒரு நாள் டான்ஸ் ஆடுவேன். ஸோ இப்படி தான் என்னோட டே போயிட்டுருக்கு. நான் ஏதோ ஒரு சின்ன இடத்துக்கு போனாலும் நடந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ அதனால் அதெல்லாம் இருக்கு, உட்காந்துட்டே இருக்க மாட்டேன் எப்பவுமே. சோ இது எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவான பயங்கர சிம்பிள் ரூல்ஸ், ஆனா வெரி வெரி எஃபெக்டிவ் ரூல்ஸ். ஆல் ஆஃப் us have to follow ல. இந்த பாயிண்ட்ல பப்ளிக் எல்லாருக்குமே ஸ்கூல்லே இதெல்லாம் தெரியப்படுத்தி இருக்கணும். அங்கதான் பிரச்சனையே வருது. ஆனா ஸ்கூல்ல நம்மளுக்குலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்து அப்படி பழகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ஸ்கூல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குடா, சரியா? நான் ஒன்று சொல்லிட்டா, அப்போ ஜார்டன் பீட்டர்சன் வந்து நான் ஒரு 4.5 இயர்ஸ்க்கு முன்னால என்ன தானே மாத்திக்கலான்னு பார்க்கும்போது ஜார்டன் பீட்டர்சன்ன்றவரை நான் பயங்கரமா சர்ச் பண்ணேன், இப்போ கூட எரியுது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்கூல்ஸ், சரியா, ஸ்கூல்ஸ் வந்து சில்ட்ரனுக்கே சரியா டிசைன் பண்ணலையா. அண்ட் எஸ்பெஷலி பாய்ஸ், யங் பாய்ஸுக்கு ஸ்கூல் இஸ் வெரி புவர்லி டிசைன்டு. ஏன்னா ஒரு யங் பாய 7 மணி நேரத்துக்கு கப்பு சுப்புன்னு போர்டுல ஒரு பிளேடு டாபிக்க கவனிச்சுட்டு உட்கார்றான்னு சொல்றதே ஒரு தப்புன்றார். ஸோ யங் பாய்ஸ் ஷுட் பி பிளேயிங் அரவுண்ட் இன் சேஃப் ஏரியாஸ். 1 hour உட்காந்து படிக்கணும், 7 hour விளாடணும். அவங்க பாடி டெவலப் ஆகணும், மைண்ட் டெவலப் ஆகணும், கோஆர்டினேஷன் டெவலப் ஆகணும். நம்ம என்னடானா 5 வயசுல உட்காந்து போர்டை பாருன்னு சொல்றோம், சரியா? ஸோ ஸ்கூல்ஸ்லயே ஃபண்டமெண்டலா பிசிக்கல் ஹெல்த் தான் இன்னும் இம்பார்ட்டன்ட்னு எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறாங்க.
12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை, ஹை அச்சீவரா இருந்தாலும் பிரச்சனை. ஹை அச்சீவரா இருந்தா எதுக்கு 198 தான் வாங்கினேன்னு கேட்பாங்க. ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை. எல்லாமே ஸ்கூல்ஸ்ல நம்மளுக்கு போடுறதே நம்மளோட உடம்புக்கு ஸ்ட்ரென்த் டெவலப் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம பிரெயின்ல ஸ்ட்ரெஸ். எக்ஸாக்ட்லி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அது இட் இஸ் அஃபெக்டிங் சில்ட்ரன் வெரி சிவியர். பிடி பீரியடே மேக்ஸ் டீச்சர் எல்லாம் எடுத்துக்கிட்டா அப்புறம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, மேத்ஸ் டீச்சர்லயே நம்ம கிரிக்கெட் பிடி தான் விளையாடிட்டு இருப்போம். இதுக்கு பிடி கிளாஸ் எடுத்து மேத்ஸ் வச்சா And school I don't drink much water. கோகிலா ராய் மேம் தப்பா அடிச்சுக்காங்க. சரியா? மாலதி ராயன் மேம் பேர் வருது. இப்பதான் நான் உங்களுக்கு ட்ரீட் எல்லாம் பண்ண அவங்க ட்ரீட் பண்ணிட்டு நீ மேத்ஸ் கிளாஸ்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தியான்னு கேட்டாங்க. என்ன கிரிக்கெட் அதனால 94 95 நீங்க நிறைய பேர் பிறந்து கூட மாட்டீங்க. லாங் டைம் கூட ஸ்கூல்ல இருந்தது. ஓகே, சோ இப்போ சந்தோஷ் பிரேம், சோ நீ நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபேட் டு ஃபிட் எடுத்துட்டு வரல, பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித். அதுல எத்தனை பேரு ஆக்சுவலா தே ஹேவ் அ ப்ராப்ளம் வித் ஃபுட்? தட் இஸ் அவங்க உண்மையாவே எத்தனை பேருக்கு ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் சாப்பிடணும்னு சாப்பிடுறாங்க? எனக்கு ஜென்ரலாகவே வெயிட் கெயின் பண்ணவங்க, இட்ஸ் நாட் லைக் அவங்க சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஹெவியாகவே இருந்தாங்க அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஜென்ரலாக ஏதாவது ஒரு புது கண்ட்ரி போகிறதோ இல்லை ஜாபுக்காக ஷிஃப்ட் ஆகிறதோ இன்னொன்று சிட்டி, ஸோ அதனால் வேற வழியே இல்லாமல் வெளியில் சாப்பிட்றதோ இல்லாட்டி புதுசாக ஒரு இடத்துல இருக்கோமே அப்படின்னு அவங்க கியூரியாசிட்டி சேர்த்து ஃபுட்டில் என்கேஜ் பண்ணி பயங்கரமாக வெயிட் கெயின் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் நம்ம நோட்டீஸே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னை நோட்டீஸ் பண்ணுறதுனால தான் அவங்கள நம்ம வெயிட் லாஸ் பண்ணி எடுத்துகிட்டே வர முடியுது. தே நீட் சம்மன் லைக் அஸ் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி, கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி. பட் ஆனால் இப்போ என்னன்னே தெரியாமல் சின்ன வயசுலேருந்தே வளர்க்கப்படுறாங்களே, லைக் கேலரிஸ்னால் என்னன்னு ஒரு எக்ஸ்போஜர் இருக்காது, ப்ரோட்டீன் முக்கியம் தெரியாது, ஃபைபர் ரொம்ப எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியாது. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆகிட்டே வராங்க சின்ன வயசுலேருந்தே, ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே தெரியாது. ஸோ அது சம்திங் தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதுதான் மெஜாரிட்டி இருக்குன்றேன் நான். நீ சொல்றது அப்சல்யூட்லி ரைட். நானே என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், தட் இஸ் அது ரஜினிகாந்த் யாரோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர். நான் சின்ன வயசுல சொன்னாங்க, எங்க பிரியாணி இல்லைன்னா நெய் முந்திரி மேல இல்லைன்னா அது பிரியாணி கிடையாது என்றது எனக்கு ஒரு கொஞ்சடா. என்ன பிரியாணில முந்திரி இல்லையா, என்ன பிரியாணி? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அந்த ஹை கேலரினா என்ன அதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்க ஹெல்த் முக்கியம் இல்லை, அந்த ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் தான். அந்த என்ன பிரியாணி முந்திரி என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா, அந்த ஃப்ரைட் அனியன்ஸோட, எனக்கு அதெல்லாம் பயங்கர பிடிக்கும். இல்ல இப்ப இதுவே ப்ரோ நீங்களே நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இப்ப சிட்டிக்கு வந்துட்டவங்க பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணும் ஒரு வேளை சாப்பாடுக்கு ஒரு மாசத்துக்கு, இதை பத்தி யோசிச்சாலும் சரி, இல்லாட்டி பாத்தீங்கன்னா டைமாக இருந்தாலும் சரி, நான் டைம் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணணுமே அப்படிங்கிறதுனால அவங்க லிமிட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் இப்போ ஊர் சைடில் இருக்கிறவங்க, சிட்டியில் இல்லாதவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சாப்பாடு அப்படின்னு வந்துட்டா அவங்க லார்ஜ் ஸ்கேல்லே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணுமோ சோறு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டைமுக்கும் ஸ்கேர்சிட்டி இருக்காது. மோஸ்ட்டாக ஏதாவது சர்வன்ஸ் இருப்பாங்க, அப்படியே இல்லாட்டினாலும் அம்மா கிச்சன்லேயே தான் இருப்பாங்க நாள் பூரா. ஸோ அதனால ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க போய் நிற்கணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை, போய் யார் வேலை பார்க்கணுமோ வேலை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அதனால் ஃபுட்டு இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் இன்னமும் போய் சேரணும் அப்படின்றேன் நான். இன்னும் அவங்களுக்கு போனாலும் எண்ட் ஆஃப் தி டே ஹேவிங் ஹோம் ஃபுட். ஸோ அது பிரச்சனை இல்லை. அது பெரிய பிரச்சனை. அது நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் என்ன இல்லையா, நான் சொல்றதை கேளுயா. நீங்கெல்லாம் you see the normal people of every day. I see the people who have a problem. சரியா? டெய்லி நான் ஒரு நாளைக்கு 20 ல இருந்து 25 பேஷண்ட் நான் பார்க்குறேன். I'll tell you, men are overall healthier. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. women 60-year-old women அவங்க என்ன வெளியில போய் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சாப்பிட்றது இல்லைல்ல. சரி, நம்ம எல்லாருமே மென்னு பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். நீ ஏன் நினைச்சு பாரு, நம்ம ஹெல்த்னா டாக்டர்ஸ்லயே அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கு. மென்னுக்கு ரொம்ப வலி இருந்துச்சுன்னா இல்ல போஸ்ட் ஆப்ல ரொம்ப பெயின் இருந்துச்சுன்னா நாங்க நிறைய ஊசிங்க போடுவோமா, விமென்னுக்குன்னா நாங்க போட மாட்டோமா? அது ரிசர்ச்சே வந்திருக்கு.
ஸோ நான் என்ன சொல்றேன்னா, விமன் வந்து வீட்டிலே தான் சாப்பிட்றாங்க. நீங்க வீட்டில் சாப்பிட்டா ஓகேன்றது மென்னுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மென்னு வீட்டில் சாப்பிட்டா என்ன நடக்குதுன்னா, தே கெட் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஃபுட். சரியா? விமனுக்கு வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டா மட்டும் ஓகே கிடையாது. அது நான் இதை நிறுத்துறதுக்கு ரீசனே அதான். என்ன, எங்க அம்மா அந்த மாதிரி இது எனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு கொடுத்தாங்க. எனக்கு ஓவர் ஃபுட்டு கொடுத்து குண்டாயிட்டாங்க, அது வேற விஷயம். எங்க அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு. அவங்க என்ன தெரியுமா சாப்பிடுவாங்க, அவங்க இருக்கிறதுலயே சரி கொஞ்சம் காய் கம்மியாயிருச்சு, கொஞ்சம் கறி கம்மியாயிருச்சுன்னா நிறைய ரைஸ் போட்டு, அந்த ரைஸோட ரசம் போட்டு, இன்னும் கொஞ்சம் பசி இருக்குன்னா ரசம் போட்டு இன்னும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீட்டில் சாப்பிட்டாலும் அந்த ரூல் கேலரி டெபிசிட், புரோட்டீனு, ஃபைபரு, கார்போஹைட்ரேட்டு, குட் ஃபேட்ஸ் இருக்கணும். காட்டில் சாப்பிட்டாலும் இருக்கணும், ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இருக்கணும். ஸோ எங்கே நம்ம சாப்பிட்டாலும், ஸோ இதில் ஏன் ப்ரொசஸ்ட் ஃபுட்ஸ் வேணாம், ஏன் ஹோட்டல் ஃபுட்ஸ் வேணான்னா, ஃபுட் இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு தெரியுமா? ஃபுட் இன்ஜினியரிங்கோட வேலை என்ன தெரியுமா? பெயின் மேனேஜ்மெண்ட் மாதிரி. நான் இது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஸோ 16th centuryல ஆப்ரேஷன் பண்ணோம்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பேஷண்ட்டை உள்ள போங்க, டாக்டர் வெயிட் பண்றாருன்னு வாங்கலாம். அனஸ்திட்டிஸ்ட் மயக்க டாக்டர் டோருக்கு பின்னால ஒரு பைபிள் வச்சு நின்று பாரான். அவர் பேஷண்ட் உள்ள வந்தோடனே டொங்குன்னு தலையில அடிச்சா பேஷண்ட் மயக்கடிச்சு விடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் பேஷண்ட்டை கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. சரியா? கூகுள் பண்ணி பாருங்கப்பா, ஹிஸ்டரி இருக்குது. பைபிள் ட்ரீட்மெண்ட், பைபிள் அனஸ்தீசியா, அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட்டை உள்ள போன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோக் பண்ணி அந்த மாதிரி தான் அனஸ்தடைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஹிஸ்டரி ஆஃப் அனஸ்தீசியா எல்லாம் படிச்சு பாருங்க. குளோரோஃபார்ம் எல்லாம் ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் ரியலி லோ. இப்போ அனஸ்தீசியா எப்படி தெரியுமா? லைக் அதே ஃபுட் இன்ஜினியரிங் எடுத்துட்டு வாங்க. அந்த டஃப் ப்ரோசஸ் ஆஃப் கோயிங் த்ரூ த சர்ஜரி, டஃப் ப்ரோசஸ் ஆஃப் ஈட்டிங் அ சுகர் கேன் வெயி, அதுதான் சர்ஜரினா. இப்போ அனஸ்தீசியா மேக்ஸ் இட் சோ ஈஸி. ஒரு கேஸ் கொடுக்குறான், ஒரு ஊசி போடுறான், பேஷண்ட் அப்படியே அவுட் ஆயிடும். ஸோ நாங்க கஷ்டமான சர்ஜரி பண்ணிடுறோம். ஃபுட் இன்ஜினியர்ஸ் என்ன தெரியும் பண்றாங்க? கஷ்டம் இல்லை சாப்பிட்றதுக்கு, நிறைய கேலரிஸ், ஆனா கஷ்டம். ஹை கேலரிஸ் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. சரியா? குக்கிங் இட் செல்ஃப் இஸ் ஃபுல்லி ப்ரொசஸிங் தானே. ஃபேட்டை ரா சாப்பிட்டு பாரு, வாந்தி எடுத்துருவேன். ஃபேட்டை ஃப்ரை பண்ணதான் ப்ரொசஸிங். ஸோ ஃபுட் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த கஷ்டமான விஷயம் சர்ஜரியை எடுத்துடுறாங்க. சர்ஜரி தான் இங்க ஃபைபர்னு வச்சுக்கோ, ஃபைபர் தான் டைஜஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபைபர் எடுத்துடுறானா, அண்ட் அதுக்கப்புறம் நேச்சர்ல இல்லாத காம்பினேஷன்ஸ் ஆஃப் சால்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் சவர் அண்ட் உமாமி அண்ட் இமாமி அண்ட் எல்லாத்தையும் போட்டு அந்த டெக்ஸ்டர் வந்து நம்ம மைண்ட்லயே இல்லாத ஒரு டெக்ஸ்டர் வேற வேற ஃபிளேவர்ஸ்ல எடுத்துட்டு வந்து இட் கன்ஃபியூசஸ் அவர் மைண்ட் that we are not hungry, we are hungry, it's tasty, it's not tasty. Food engineering has evolved very fast, but our taste buds and brain has not. எந்த அளவுக்குன்னா, இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நம்ம வயிறு ஃபுல்லானதுக்கு அப்புறமும் அது இன்னும் நம்மள பசிக்குது இன்னும். என்ன பண்றது? இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அப்பனா அதையும் தாண்டி தான் அவங்களுக்கு வில் பவர் இருக்கு. அதுதான் நான் கேக்குறேன். இன்னைக்கு ரீசனே என்னன்னா, நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட் இஃப் somebody is off alcohol and they are working in a bar. நினைச்சு பாரு, அவங்க பார்ட்டிஸ் ஆர்கனைசரா இருக்காங்க அண்ட் அவங்க ஆல்கஹால் குடிக்காம இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். அதே சினாரியோல இருக்கணும்னா. So நம்ம ஃபுட் கண்ட்ரோல் எக்ஸசைஸ் இருந்துக்கிறோம். ஏன்னா we completely seclude ourselves. இவங்க எப்படி பண்றாங்கன்றது I just wanted to. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இப்போ என்ன விஷயம் பண்ணாலும் அதில் நம்ம எக்ஸல் பண்ணுவோம்ல, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த மைண்ட் செட் தான். இப்போ நான் சாப்பிட்றேன், போக 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 வந்துட்டு சரி இது தானடா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஓகே, இது வந்துட்டு எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெஸ்டாரண்ட் போகிறவங்களால இது ரிலேட் பண்ண முடியுமா தெரில, ஆனால் நிறைய சாப்பிட்றவங்களால ரிலேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவ்வளோ ஃபுட் இருந்தும் கம்ஃபர்ட் ஃபுட் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். மறுபடியும் நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், இங்கே லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். வீட்டில் இருக்க டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சு கடையோட டேஸ்ட் பிடிக்கும். இப்போ நார்மல் காமன் பீப்புள் வந்து வீக்லி ஒன்ஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு கிரேவிங்கா இருக்கும். நாங்க டெய்லி ரெஸ்டாரண்ட் போறதுனால வீட்டு சாப்பாடு நீங்க டெய்லி ரெஸ்டாரண்ட்ல வெளியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அழுத்து போயிடும். யூ ஸ்டார்ட் குக்கிங், ஏதாவது வீட்லயே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டெய்லி ஒரு விஷயத்தை பார்த்தா அது அழுத்து போயிடும். இதுதான் அதுக்கு லைக் அதை வந்து நான் இப்போ ஃபுட்டை வந்து ஒரு கண்டென்ட்டா தான் பாக்குறேன். சிக்கன் கொண்டு வந்து வச்சாங்கன்னா சிக்கன் பீஸ் சரியா இல்ல, அத ஒழுங்கா இது பண்ணுங்க. எல்லாருமே you also cook இல்ல? ஆமா, you cook even I cook. No,
ஐ கேன் லிட்டரலி மேக் சிக்கன் கிரேவி. எனக்கு சாப்பிட்டு சமைச்சு சர்வே பண்ணிப்பேன் அவ்வளவுதான். ஸோ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டா, நான் ஐ டெல் மென், என்னோட கிளினிக் வர ஆண்கள் எல்லார்கிட்டையும் என்ன சொல்றதுன்னா, சமைக்க கத்துக்கோங்க. ஒன்ஸ் சமைக்க கத்துக்கிட்டா வெளிய ஹோட்டலுக்கு போகும்போது எந்த சாப்பாடு சரியில்லைன்னு நம்மளுக்கு டப்புன்னு தெரிஞ்சிருது தெரியுமா. மெயினா அந்த சிக்கன் ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையான்றதெல்லாம் இங்க எடுத்து போனாலே கண்டுபிடிச்சிரும். மாவு போட்டுருக்காங்க, அது எல்லாமே தெரிஞ்சிருது. ஐயோ, சம்டைம்ஸ் அந்த வீட்டுல 100 கிராம் சிக்கனுக்கும் கடையில அந்த 100 கிராம் மாதிரி இருக்கிறதுல சிக்கன் ஆக்சுவலா 20 கிராம் தான் இருக்கும், எல்லாமே மாவு. இந்த மாதிரி விஷயங்களாலதான் நான் வெளியில சாப்பிடுறதே நிறுத்திட்டேன். சோ சமையல் உங்களை எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? முன்னாடி சொன்ன மாதிரி வெளி சாப்பாடு சாப்பிட்டு அழுத்து போனது. லைக் முன்னாடி தான் எனக்கு சமைக்க தெரியாது. நான் அதிகபட்சம் காலேஜ்லனா நானே சமைச்சது வந்து மேகி நூடுல்ஸ் வந்து அந்த நூடுல்ஸ் வந்து லைக் காலேஜ்ல என்னோட லைஃப் ஸ்டைல்லாம் கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். நான் நார்மல் டே எப்படின்னா ஐ வேக் அப் பாப்லோ எஸ்கோபார் மாதிரி இருப்பியா? இல்ல சர்ப்ரைசிங்லி ஐ வாஸ் நாட் தட் ஃபேட், பட் என்கிட்ட பாடி ஃபேட் பர்சன்டேஜ் லைக் 90. பாப்லோ எஸ்கோபார் யாரா ஃபேட்டுக்காக யாரா பாப்லோ எஸ்கோபார் சொல்றது? நீ காலேஜ்ல பயங்கரமா இருப்பீங்க. அந்த மாதிரி இல்ல, சொல்றது சாப்பாட்ல சொன்னேன். நானே ரெண்டு கண்ணு வச்சிட்டு அப்படியே டமால். சோ 8 மணி காலேஜ் ஆரம்பிக்கும். 7:50 I'll wake up. I'll not take bath. I'll go to class. ஏன்டா இது எல்லாருக்கும் சொல்ற? அத கேட்டு சில பசங்க காலேஜ்ல இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து காலேஜ்ல குளிங்க, நிறைய சொரி சரங்க எல்லாம் வரும். ஆமா ப்ளீஸ் டேக். அந்த பொண்ணுங்க எல்லாம் பெப்பா ஃபுட் இப்போ டெய்லி குளிக்கிறாரு காலேஜ்ல தான். இப்ப ஸ்கின் கேர் எல்லாம் பண்றேன். அப்போ நான் சன்ஸ்கிரீனா நான் வந்து சன்ஸ்கிரீன் யாராவது கொண்டு வந்தேன். ஆண்கள் ஸ்கின் கேர் பண்றதுக்கு பிரைம் ரீசன் சந்தோஷ் பிரேம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல I actually messaged for skin care. தமிழ்நாட்டுல சன்ஸ்கிரீன் சேல்ஸ் ஆட்ல கிரீம் போட்டுக்கிறாங்கன்னா அது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் சந்தோஷ் பிரேம் தான். சோ அப்போ வந்து நான் காலேஜ் போவோம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன், சமோசா மாதிரி தான் சாப்பிடுவேன். மத்தியானம் வந்து எய்தர் ஆந்திரா மீல்ஸ் பிரேக்ஃபாஸ்ட், அது ஒரு அவ்வளவுதான். இட்லி சாம்பார் சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, காலையில ஏஞ்சி ஏதாவது சாப்பிடுறியோ பிரேக்ஃபாஸ்ட். சமோசா காலையில முட்டை சாப்பிட்டாலும் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஓகே, சோ லஞ்சுக்கு வந்து ஆந்திரா மீல்ஸ், அப்படி இல்லன்னா பிஸ்கட் சிப்ஸ்லாம் வச்சிருக்காங்க. அந்த பரோட்டா மாதிரி சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஐ வில் கெட் டேங். நான் மவுண்டன் டியூ வாங்க மாட்டேன். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் மவுண்டன் டியூ அன்ஹெல்தி, நம்ம டேங் வாங்கலாம்னு. 1 liter ஆஃப் டேங், சைடுல ஒரு பிரியாணி, அதை முடிச்சிட்டு ஐ ஸ்லீப். முடிச்ச உடனே சாப்பிட்டோன்னே படுத்துவேன், சாமையா தூங்குவேன். அந்த நடுராத்திரி ஐ வேக் அப், ஐ லைக் கேம் த ஹோல் நைட். காலங்காத்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஐ ஸ்லீப் ஆஃப். அன்னைக்கு காலேஜ் லீவ் இருந்துச்சுன்னா. ஸோ இப்படி இருந்த போய் பேக் டு த குக்கிங் பார்ட். ஸோ அது மேகி மட்டும் தான் நான் குக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலான்னு வீடியோஸ் பார்த்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங். பேசிக் டிஃபன் பண்ணலாம், லஞ்ச் பண்ணலாம். அப்புறம் வந்து இப்போ கொஞ்சம் பேன் கேக்ஸ் பண்ணுறது, கிரேவி பண்ணுறது, ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு, ஏன்னா வீட்டில் சாப்பிட்டா இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே சேஃப். ஸோ அந்த மாதிரி நான் மாறிட்டேன். ஏன் சேஃப்னு சொன்னேன்? ஏன்னா நாங்கள் டெய்லி வெளியே சாப்பிட்றோம், அது ஒன்று. ப்ளஸ் அந்த லைக் ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸ் ஆர் ஹெல்த்தி, ஓகே. பட் ஆனா அவங்க வந்து சம்டைம்ஸ் டேஸ்ட்க்கு எப்படி சார் நோ லைக் நோ ஹெல்த்தி நான் ஏன் சொல்றேன்னா, லைக் நீங்க எப்பயாவது சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, அண்ட் மாடரேஷன்ல சாப்பிட்டா. சோ பை டெஃபினிஷன் எப்பவாவது சாப்பிட்டா பிரச்சனை இல்லைன்றது இஸ் நாட் ஹெல்த்தி. சரி பரவாயில்ல, அது எங்க என் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாமே நான் அந்த மாதிரி நான் மைண்ட் ஃபிக்ஸ் ஆனதில்ல. ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்ல சம்டைம் டேஸ்ட்டுக்கு வந்து அவங்க லைக் ஃபுட் கலரிங் ஆட் பண்றாங்க. அதுக்கடுத்து ஆயில் நிறைய இடத்துல லைக் இப்போ நீங்கள் சிக்கன் 65 வாங்கினாலும் நிறைய ஆயில் இருக்கும், பிரியாணி வாங்கினாலே எண்ணெய் நிறைய இருக்கும். So I've had these problems. So அதனால வந்து so அந்த food coloring is a problem இல்லன்னு சொல்லல, but the bigger problem is oil. ஆயில் நிறையவே போடுவாங்க, so அதுதான் பிரச்சனை. ஆயில் see இந்த food coloringல எல்லாரும் chronic diseases வரும். சரியா, chronic-னா நிறைய லாங் டர்ம் அந்த கேன்சருக்கு ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கணும், இல்ல ஸ்டமக் அஃபெக்ட் ஆகும். ஆயில் வந்து நேரா ஹார்ட்ல போய் பிளாக்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். So be afraid of oil, deep fried foods, high calories. டீப் ஃப்ரைட் ஆட்ஸா ஐ டேக் இட் ஒன்லி இன் மாடரேஷன். ஏன்னா அது கண்டிப்பாக ஒரு ஆயில் தான். ஸோ முடிஞ்சலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா ஐ கேன் ஃபினிஷ் அ பக்கெட் அண்ட் சில 2-3 பாப்கார்ன் கூட சாப்பிடுவேன். ஆனால் ஐம் ரெஸ்ட்ரிக்டிங் மை செல்ஃப், அவ்வளோதான். பட் எண்ட் ஆஃப் த டே மாடரேஷனாக எது சாப்பிட்டாலுமே ஐ ஃபீல் இட்ஸ் ஹெல்த்தி. என்ன வேணா சாப்பிடலாம், ஆனால் எப்பயாவது கேலரி டெபிசிட்ல என்ன வேணா சாப்பிட்டாலும் வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஹெல்த்தினாலே இல்லை பெப்பா, ஹெல்த்தி இஸ் நான் இது ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, நம்ம உடம்புல 2 வகையான செல்ஸ் இருக்கு, சரியா? ஒன்று வந்து லீன் மாஸ்ன்னு சொல்லுவோம், ஒன்று வந்து ஃபேட் மாஸ்ன்னு சொல்லுவோம், சரியா? லீன் மாஸ்ன்றது 4 விஷயங்க. உன்னோட எலும்பு, உன்னோட தசை மசில்ஸ், உன்னோட ஆர்கன்ஸ் லிவர் கிட்னி எல்லாம் இருக்குல்ல, அண்ட் பிளட், சரியா? ஸோ இந்த லீன் மாஸ்க்கும் ஃபேட் மாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, 2 டிஃபரன்ஸ், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மெயின் டிஃபரன்ஸ் ஆளுங்களுக்கு தெரியாதது சொல்றேன். லீன் மாஸ்க்கு வந்து பிரெயின் டைரக்ட்லி கண்ட்ரோல்ஸ் லீன் மாஸ் த்ரூ நர்வ்ஸ், நியூரல் கண்ட்ரோல் இருக்கும்.
செகண்ட் வந்து லீன் மாஸ்ல இருக்க செல்ஸ்ல மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கும். ஸோ மைட்டோகாண்ட்ரியாவோட வேலை என்னன்னா, நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அதை எனர்ஜியா யூஸ் பண்ணி இட் ஹெல்ப்ஸ் அஸ் லிவ். ஸோ ஹெல்த்தினா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெயிட்டை கம்மி பண்றது. செகண்ட் ஸ்டெப் நீ இப்போ என்ன பார்க்கணும்னா, என் ஃபேட் மாஸ் எவ்வளோ இருக்கு, லீன் மாஸ் எவ்வளோ இருக்கு, இன்னும் உன்னோட லீன் மாஸை இன்க்ரீஸ் பண்ணணும். நீ லீன் மாஸ் 80% மேல எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா யூ வில் பி அ வெரி எஃபெக்டிவ் மெஷின் டு எக்ஸிக்யூட் யுவர் தாட்ஸ். See, நீ நினைக்கிறத எக்ஸிக்யூட் பண்றது உன் கையே உன்னோட உடம்பு தானே. நினைக்கிறத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட லீன் மாஸ், த செல்ஸ் விச் ஹேவ் மைட்டோகாண்ட்ரியா விச் கேன் யூஸ் எனர்ஜி அண்ட் த செல்ஸ் விச் ஹேவ் பிரெயின் கண்ட்ரோல். ஏன்னா பிரெயினுக்கு வேலை செய்யற நிறைய செல்ஸ் இருந்துச்சுன்னா மூளை சாகாது இல்ல. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஹெல்த்தினா மென்ல 80% லீன் மாஸ் இருக்கணும், விமென்ல 70% அது லீன் மாஸ் இருக்கணும். இல்லைன்னா யூஆர் ஓகே. ஹெல்த்தினா தட் இஸ் பேசிக் லெவல் ஆஃப் ஹெல்த்தியே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூர். ஏன்னா when we set high standards, even if we fail, we are healthier than what we got. சரி, இப்போ குக்கிங் எப்படி உன்னோட லைஃப் வந்துச்சு? குக்கிங் வந்து எனக்கு எப்படின்னா, இப்போ நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் வீட்டில். ஸோ அவங்க யூஸ்வலாக வந்துட்டு குக் பண்ணுவாங்க. ஒரு டைமுக்கு மேலே அவங்களுக்கு கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஒரே நிமிஷம், அம்மாக்கு என்ன வயசு? அம்மாவுக்கு வந்து 61. 61 எல்லாம் வயசுன்னு சொல்லி அடுத்தோட்டி ஒரே நிமிஷம் நமக்கு இல்லை சார், எல்லாம் ஒத்துக்கப்பட்ட இல்ல இல்ல. உனக்கு 61 தூரமா இருக்கு, ஆனா எனக்கு 44. 61 ஏஜ் சொல்ல 90 ஓல்டு, 50 மிடில் ஏஜ் மேன். 60னா அம்மா ஜஸ்ட் ஓவர் மிடில் ஏஜ். அதுதான் என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு. சரி நம்ம குக் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிடுவேன். ஸோ அதோட ரெசிபியை வந்து ரெப்ளிகா பண்ண பார்ப்பேன். அது மாதிரி வருதான் எனக்கு சரியான ஐடியா. அதான் ரெப்ளிகா பண்ண பார்ப்பேன். ஸோ அதுக்காகலாம் மெயினாக கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய இடத்துக்கு போகிறதுனால ஸோ அந்த ஒரு குவிசன்ஸ்லாம் வீட்டில் சோர்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறதுல ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் ஸ்டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு மீடியம் ரேராக எப்படி குக் பண்ணுறதுன்னு கற்றுக்க ட்ரை பண்ணேன். அண்ட் எக்லேயே வந்துட்டு ஸ்கிராம்பிள்ட் எக், போஸ்ட் எக்லாம் எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் நிறைய இருந்தது. கல்னரி ஆர்ட்ஸ்லாம் பண்ணலாமான்னு கூட யோசித்தேன். ஆனால் போக போக அது இன்னும் என்ன பிரச்சனைனா, ஐ மீன் நல்ல விஷயம்னா, நான் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்பப்போ. ஸோ அது ஒரு மெயின் ஃபேக்டர். அதனால தான் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடியை விட நான் கொஞ்சம் எக்ஸல் ஆகிட்டேன். எதில் எவ்வளோ போடணும், உப்பு அதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிடுவேன். இன்ட்ரெஸ்டிங். ஸோ குக்கிங் வந்து ஓவராலா எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணுது இல்ல? நீங்க அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? குக்கிங் ரெகுலேட்ஸ் எமோஷன்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ நான் குக் பண்ண ஆரம்பிச்சப்புறம் என்ன ஆகுனா, நம்ம சாப்பாடோடயே சமைக்கிறோம்ல, அதை சமைச்சப்புறம் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு தான் கொடுக்க தோணுது. எக்ஸாக்ட்லி. நம்மளுக்கு இமிடியேட்டா எடுத்து ஃபுல்லா சாப்பிடணும்னு தோன்றதே இல்லை. ஆமா. அது அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம என்ன மூட்ல இருக்கும்போது சமைக்கிறோன்றதும் மெயின் விஷயம். இப்போ நான் வந்துட்டு எங்க அம்மா கிட்ட வந்துட்டு, எங்க அம்மா ஏதோ ஒரு கோவமா இருக்காங்க எம்என் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஒரு முட்டை தோசை போட்டுத்தாமா அப்படின்னா அதுல வந்துட்டு சால்ட் கம்மியா போட்டுருவாங்க. அந்த கோவத்துல அந்த எமோஷன்ஸ் அது இல்ல உள்ள யூஸ்வலா சொல்றேன். இல்ல யூஸ்வலா அந்த மாதிரி நடக்கும். எங்க அம்மா சரி, அவங்க அம்மான்னு இல்ல வேற யாருக்கிட்ட அவங்க வேறதான் மூட்ல இருந்தாங்க சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அது நல்லாவும் இருக்காது. ஹாப்பியா சமைக்கணும் சார். இல்ல ஏன்னா நான் அதுவும் நான் பேசினதுல நிறைய பேரு அவங்க குக்கிங் ஆரம்பிச்சு நிறைய சாப்பிட்டுருக்காங்க. பட் வெயிட் லாஸ்ன்னு டார்கெட் பண்றவங்க when they start to cook, 3 things happen. They realize this itself is so much calories. Then only some people came and asked me, sir என்ன சார் நான் இவ்வளவு 150 கிராம் சில்லி சிக்கன் பண்ணேன், அதுல நான் இன்னும் மாவு கீவு எண்ணெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி போட்டேன், அதே 520 கேலரிஸ் வந்துருச்சு. இப்போ ஹோட்டல்ல சில்லி சிக்கன் கிரேவியோட 1300-400 கேலரிஸ் உங்களுக்கு அட்லீஸ்ட் வரும் நீங்க ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா. இஸ் டபுள். பிகாஸ் எவ்வளவு எண்ணெய் போடுறாங்க பாத்தீங்களா? எண்ணெய் அந்த ஒரு உருண்டை கரண்டி எண்ணெய் இல்ல. சோ ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் 5-7 ml அப்படின்னா 60 கேலரி. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் 10-12 ml அப்படின்னா 110-120 கேலரி. ஒரு அரை உருண்டை கரண்டி இருக்குல்ல, அது வந்து 35 ml அப்படின்னா அங்கேயே 250 கேலரிஸ் போச்சு. முழு உருளைக்கிழங்கு ஏத்தீங்கன்னா 80-100 ml வரும். சோ நம்ம ஒரு ஃப்ரைட் ரைஸ்ல ஒரு முழு நீங்க பாக்குறீங்கல்ல, அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல போகும்போது அது எடுத்து அந்த கரண்டி எடுத்து ஸ்விங்னு போடுறாங்கல்ல, அப்படியே ஒரு 600 கேலரிஸ்.
அப்படியே போச்சு டமால். அதுல ரைஸோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ட பிறகும் பசிக்கும், அதுதான் இன்னும் மோசம். அதனாலதான் கார்பன். முன்னாடி எல்லாம் சந்தோஷமா இருக்கும் சார், இப்ப இதை கேட்கும் போது நான் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிருக்கோம். பீஸ்ஃபுல்லா யாராலையும் சாப்பிட முடியல. முன்னாடி எல்லாம் அது வெளில வரும்போது என்ன விழுந்துருச்சு எக்ஸ்ட்ரா போடுங்க சொல்லி வாங்கி சார். இப்போ பரவாயில்ல எக்ஸ்ட்ரா போட்டோம், இன்னும் கொஞ்சம் கூட 4 வாட்டி டாஸ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இப்போ. ஸோ சந்தோஷ், இப்போ உனக்கு நீ கம்ப்ளீட்டா இவங்க ஃபீல்ட்லயே இல்லை. ஸோ ஃபிட்னஸ், வெயிட் லாஸ் ட்ரை பண்ணோம், ஆனா அவங்களுக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்குதுன்னா அவங்கள how will you ask them to pattern their day? ஜெனரல் ஆடியன்ஸா சொல்றீங்களா இல்லாட்டி இல்ல கிளைண்ட்ஸ்? ரொம்ப நல்லா இப்போ வந்து கணேஷே வரான் உங்ககிட்ட. அன்னைக்கு நான் டாக்டர் சந்தோஷ்ட பேசிட்டேன், அவர் 80% எனக்கு லீன் மாஸ் வேணும்னாரு, வா எனக்கு சொல்லு எப்படி பண்றதுன்னு கணேஷ் வரான்னு வெயி, அவனுக்கு என்ன கைடன்ஸ் கொடுத்த? முதலே கணேஷ் ப்ரெஷர் இருக்கும், நான் பண்ணியே ஆகணுமே அப்படின்ட்டு. ஸோ அதை நான் யூஸ் பண்றேன் எனக்காக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கணேஷ் எப்படி ஏற்கனவே சாப்பிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்ப்பேன். வீட்டில் சாப்பிட்றது வெளியில் சாப்பிட்றதுன்னா கூட நான் சொல்லிடுவேன், நீ ப்ரையாரிட்டி எடுத்து தான் ஆகணும், ஏன்னா உன் கையில தான் இருக்கு மாத்துறதுக்கு. நான் கடைசி வர இருப்பேன், பட் ஆனா நீ என்கிட்ட சொல்லிட்டு நீ ஏமாத்துறனா சரியா வராது. போய் நீ பாட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நானே நிறைய வாட்டி பண்ணிருக்கேன் அந்த மாதிரி. டயட் சார்ட் வாங்கிட்டு சைட்ல கிரேப் ஜூஸ் சக்கரை போட்டு குடிச்சிருவேன். அதுதான் பாயிண்ட். ஸோ அதனால வந்து அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால சொல்லிடுவேன், சரி நம்ம வந்து இது எப்படி பண்ண போறோம், கமிட்மெண்ட். வெயிட் லாஸ் எப்படி பண்ண போறோம், 2 விஷயம் மூலியமா பண்ண போறோம். ஒன்னு உங்க டயட்டு, இன்னொன்னு ஒர்க் அவுட். ஸோ டயட்னு வரும்போது எடுக்கிற அப்ரோச்சே எப்படி இருக்கணும்னா, யார் வெயிட் லாஸ் பண்றாங்களா இருந்தாலும் சரி, ஒன்னு கன்வீனியன்ட் அண்ட் அவைலபிளா இருக்கணும். ஏன்னா வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா 9 to 5. ஸோ ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். காலங்காத்தால எந்திரிச்சாலும் சரி, இல்லாட்டி வந்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி எந்திரிச்சு டக்குன்னு ஓடணுன்னாலும் சரி, ப்ரிப்பேர் பண்ணலன்னா அது கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ அதனால ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு நான் கொடுக்குற டயட் பிளானோ இல்லை அவங்களே ஒரு டயட் பிளான் ஃபார்ம் பண்ணாங்கனாலும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமேல்ட்டு தென் அவங்களோட ப்ரிஃபரன்சஸ், அவங்க என்ன பிடிச்சி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த பிடிச்சி சாப்பிட்றத வந்து அவங்க டயட்டில் இன்க்ளூட் பண்ணி கம்மி ஆயிலோட, தேங்காயெல்லாம் அதிகமாக போடாமல், ஜென்ரல் சவுத் இண்டியன் குக்கிங்கை விட ப்ரிஃபரன்ஷியலி லோவராக யூஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலாஸ் வச்சு டேஸ்ட் கொண்டு வர வச்சிடணும். அண்ட் அவங்க அதை சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா சரி ஓகே நம்ம டயட் இருக்கும், பட் ஆனால் நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இந்த வேக வச்சதை தான் சாப்பிட்ணும், உப்பு மிளகாத்தூள் கம்மியாக இல்லை சாப்பிட்ணுன்ட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ஸோ அது நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுனாலே they will start believing, ஓ டயட்னா அவ்வளோ ஒன்றும் ஹார்ட் இல்லைல்ல, இது நம்மளால் பண்ண முடியும், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போய் வெளியில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ வந்து அவங்க அதை ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாங்க. வெயிட் லாஸும் நடக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல வந்து இந்த ஜிம்முக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு குழந்தை தவழ்கிற மாதிரி. ஸோ அந்த குழந்தை தவழ்ந்துட்டு இருக்கும்போது நடக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக பேஷன்ஸ் தேவை. ஏன்னா அது டைம் எடுக்க தான் போகுது. நீ என்ன தான் பண்ணாலும் ஒரு குழந்தைய வந்து 10 நாள் நடக்க வைக்க முடியாது பிறந்ததுக்கு அப்புறம். இட்ஸ் will take a few months. பட் ஆனால் ஒன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த மேட்ரு ஃபியூ டேஸ் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே அந்த அவுட்கம் நடக்க போது, உங்களுக்கும் நீங்கள் செட் ஆவீங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இதை ஷார்ட் டேர்மாக மட்டும் எடுத்து ஃபெயில் ஆக மாட்டீங்க. அது ஒரு நாள் வரும், பட் ஆனால் அது வரைக்கும் கஷ்டப்பட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம பிலீவ் பண்ண வைக்கணும் அவங்கள. சரிங்களா? அது ரொம்ப ட்ரூவாக பிலீவ் பண்ணணும். அவங்க ஆக்சுவலி they'll be able to adapt to going and working out. ஸோ அதை அடாப்ட் பண்ண வைக்கிற வர நம்ம புஷ் பண்ணோம் அவங்கள. நீங்கள் போங்க போங்க போங்க, சாப்பிட்டீங்களா ஒழுங்கா, ஒர்க் அவுட் பண்ணிங்களா ஒழுங்கா, ஏன் ஒர்க் அவுட் பண்ணல, என்ன ஆச்சு, வெளியில் போகிறீங்களா, சரி என்கிட்ட சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்டுட்டீங்களா, சரி ஓகே சொல்லாமல் விட்டீங்களா, அதுக்கப்புறமேட்டு சொல்லுங்கள். அப்போ நம்ம அடுத்த நாளாவது அந்த டேமேஜ் மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஒன்ஸ் அவங்க ஒரு 4 மாதம் புஷ் பண்ணி அந்த 6 மாதம் டைம் பீரியட் தொடரும் போது இவங்களுக்கு ஹெல்த்தை வாழ்க்கை பூரா எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிய வச்சிடலாம் அவங்களுக்கு. ஸோ அதுதான். ஸோ அந்த இதுவே எல்லாரும் எழுதி வைக்கணும் அப்படின்றேன் நான் இது ஸ்டெப்ஸாக. நீ உனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா நீ இந்த அளவுக்கு நீ யோசிச்சு அதுக்கான எஃபர்ட் போட்டு நீ அந்த 4 to 6 மாதம் கொடுத்துட்டா நீ வாழ்க்கை பூரா செட்டு. ஏன்னா நீ திருப்பியுமே வெயிட் போட்டால் கூட உனக்கு எப்படி குறைக்கணும்னு தெரியும். ஸோ அதனால நீ ஆக்ட் பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு சரி எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல, எரிச்சலாக வருது அப்படின்னு உனக்கு வந்து அடிச்சதுனாலே போதும், நீ திருப்பியும் வெயிட் போட்டனா கூட குறைச்சிடுவேன். தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனையே இப்போ நம்ம எல்லாருக்குமே. அப்சல்யூட்டா அது ரொம்ப கிளியரா இருந்துச்சுல்ல. ஏன்னா எனக்கு ஐ கேன் ரிலேட் வித் ஜிம். இது பக்கம் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது.
இப்போ நான் வெளியே போனேன்னா, நான் இப்போ மலேசியா போயிட்டு வந்தபோது நாங்கள் டயட்டுன்ற ஒரு இதுவே இல்லை, இஷ்டத்துக்கு சாப்பிட்டேன். பரோட்டா, மைலோ, அது இது. ஐ நோ ஐ கேன் ரெடியூஸ் இட். அந்த 3 நாள் நான் இது பண்ணேன். இதுவே முன்னாடி இருந்ததுனா நான் அது ஒரு நாலேஜே இருக்காது. இப்போ நான் இங்கே வந்த பிறகு ஐ ஸ்டார்டட் ப்ராப்பர் டயட், ப்ராப்பர் கேலரி இன்டேக் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ கேன் ரிலேட். ரெண்டு பேருக்குமே கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுக்கே காரணம் தேவ் கான் த்ரூ த ப்ராசஸ். இப்போ எப்படி இருந்தாலும் நான் என்னோட ஃபோட்டோவை பார்த்து அதனால தான் நான் வந்தேன். தெரியுதுல்ல இப்போ என்ன பண்ணுவோம். நான் இல்லை லைக் பிஃபோர் ஐ எண்ட் இல்லை இந்த எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் ஒரு பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும் போது என்ன எக்ஸ்பிளனேஷன்னா என்ன சொல்றாருன்னா, ஸோ நீங்கள் எல்லாரும் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நிறைய சேல்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு ஏற மாட்டேங்குதுன்னா நீங்கள் பட்ஜெட் தப்பாக போடுறீங்க. பட்ஜெட்டில் பிரச்சனை கிடையாது, பட்ஜெட் போடுறதுல தி ஆக்ட் ஆஃப் புட்டிங் பட்ஜெட் இஸ் நாட் ராங், யூ ஆர் டூயிங் இட் ராங். ஸோ இந்த கேலரிஸை கவுண்ட் பண்ணா அது செட் ஆகாதுன்றது கேலரி கவுண்டிங் தான் பேசிக் பிரின்சிபல் பட்ஜெட் மாதிரி. நீங்க தப்பா பண்ணிட்டு கேலரிஸ் கவுண்டிங் பண்ணா வேலை செய்யறது இல்லன்றது. ஸோ லைக் எனிதிங், மணி சேவ் பண்ணோம்னாலும் எவ்வளவு சீரியஸா இருக்கணுமோ, வெயிட் லாஸ் பண்ணோம்னாலும் அவ்வளோ சீரியஸா இருக்கணும், வேற வழியே. ஸோ இப்போ எப்படின்னா நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது இப்போ ஏதாவது ஒரு ஃபுட் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே எவ்வளோ கேலரிஸ் டிஜிட்டல் எனக்கு வருது, உண்மையிலே வருது எனக்கு. இப்போ இதில் ஒரு சுகர் இருந்துச்சுன்னா இது ஒரு 400 கேலரிஸு அப்படின்ற மாதிரி இது பார்த்தோன்னே எனக்கு அது மேலே ஒரு ப்ரைஸ் டேக் மாதிரி வருது. சாரி, அது இன்னும் பயங்கரமா இருக்கு. இதுல சுகர் இருந்துச்சுன்னா ஸோ திஸ் வில் பி அரௌண்ட் 250 ml. ஸோ 250 mlனா திஸ் வில் பி அரௌண்ட் 180 கேலரிஸ் இருக்கும் எல்லா சுகர்ஸ் இருக்கு. பட் எனக்கு அந்த மாதிரி பிரைஸ் டேக் வருது. நீ எதோட சேர்த்து சொல்றேன்னா அதோட சேர்ந்து ஒரு 60 ml நீ அதுக்கு தான் கேலரி சொல்ற. இல்ல சார், சொல்றேன் யூசுவலா ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அதோட என் மைண்ட் கால்குலேட் பண்ணாரு. பாட்டில் சேர்த்து சொல்லிருப்போம், பாதி பாட்டில். சரி, ஓகே, ஆல் ரைட். ஸோ தேங்க்யூ கைஸ், இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தட் இஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து சில விஷயம் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்கல்ல. சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா ஃபிட்டாக இருக்க முடியாது. என்னோட டீப் கோல் என்ன தெரியுமா, லாங் டேர்ம் கோலு, ஃபுட் பிளாகர்ஸில் ஒரு 6 பேர் நீங்கள் 6 பேக் வச்சுட்டு போய் நீங்கள் ஃபுட் பிளாகர்ஸாக இருந்தீங்கன்னா, மேன் யூ வில் ப்ரூவ் டு எவ்ரிபடி தட் ஃபுட் இஸ் நாட் த ப்ராப்ளம், பீப்புள் ஆர் த ப்ராப்ளம். கரெக்ட், இது கரெக்ட் தான். See, it's really not food. It's people who do not know how to say no. I'm just saying அவங்களுக்கு எப்படி நோ சொல்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டாலே போதும். அதுதான் நான் ட்ரை பண்றேன். ஏன்னா நான் 40 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணது எப்படின்னு தெரியாம. எனிவே, கணேஷ், பெப்பர் ஃபுட்டி ரொம்ப நன்றி. சூர்யா ஃபுட் இன்ஃபர்மேஷன், சந்தோஷ் பிரேம், ஃபிட் நண்பா எல்லாமே. அண்ட் ஸோ டூ வெல். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா, உங்களுக்கு ஃபேவரட்டான கிரியேட்டர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள கீழே டேக் பண்ணுங்க, இல்லை கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் வேற எந்தெந்த மாதிரி டாபிக்ஸ் குரூப்பில் இந்த மாதிரி நம்ம குரூப் டிஸ்கஷன், ஒரு ரவுண்ட் டேபிள் என்னோட பண்ணலான்னு சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.